அன்பு தமிழ் சொந்தங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எம்டி சக்தி ஆனந்தன் ஞாபகம் இருக்கா? மைவி3 அப்படி ஒரு நிறுவனம்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசையும் விட்டு நீங்கிடுச்சு, எல்லாரும் மனசையும் விட்டு அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஆனா மக்கள் மத்தியில வந்து நிறைய ஒரு ஆதரவு இருக்குது மைவி3 ஆட்ஸ் கம்பெனியை பத்தி. இந்த நிலவரம் வந்து இப்ப எப்படி போய்கிட்டு இருக்குது, கேஸ் விஷயமா வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, மைவி3யோட எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் போட்டவங்களுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மைவி3 கோயம்புத்தூரை மையப்படுத்தி தமிழ்நாட்டுல வந்து 160 இடங்கள்ல வந்து பிரான்ச் ஓபன் பண்ணி மிகப்பெரிய அளவுல வந்து கொடிகட்டி பறந்த நிறுவனம் தான் மைவி3 எம்டி சக்தி ஆனந்தனுடைய ஆட்ஸ் நிறுவனம். இதுல விளம்பரம் பார்த்தா நம்ம வந்து நமக்கு இன்சென்டிவ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஊக்கத்தொகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில மக்களை புதுசா சேர்த்து விடுறவங்களுக்கும் சரி, அந்த பிளான்ல இருந்து அடுத்த பிளானுக்கு மாறும் போதும் சரி, நமக்கு வந்து அதிகமான வந்து பணப்பலன்கள் இன்சென்டிவ் நம்ம நிறைய கிடைச்சது, கிராஜுவேட்டி நிறைய கிடைச்சது, இன்னும் சொல்ல போனாக்கா கிஃப்ட் நிறைய கிடைச்சதுலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதன் அடிப்படையில வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அது மட்டும் இல்லாம இந்தியாவே தாண்டி இலங்கை, இன்னும் சொல்ல போனா அரேபிய நாடுகள், வளைகுடா நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர்லாம் கூட இவங்களுக்கு வந்து உறுப்பினர்கள் இருந்தாங்க, கஸ்டமர் இருந்தாங்க. 69 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட இந்த குடும்பம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டி இருக்குது. இந்த உடைசல் வந்து 2023 ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில வந்து 2024 வந்து இதோட பேக்கப் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. 24 பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச்லயே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை கொடுத்து வந்துச்சு. 2023 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கம்பெனி சூழ்நிலையில நம்ம வரும். ஆனா வந்து நம்ம இதை எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம்னு சொல்லிட்டு எம்டி சக்தி ஆனந்தனுக்கு பல அட்வைசர்ஸ் எல்லாம் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிறுவனத்துல வந்து நிறைய பேர் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, பெரிய அமௌண்ட்டை முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெர்பல் ப்ராடக்டை கொடுத்து விற்கணும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை மாதிரி, இன்னும் சொல்ல போனாக்கா 1 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் மாதிரி பண்ணிருந்தீங்கனாலும் அவங்களுக்கு வந்து டெபாசிட் அவங்க எடுத்துக்கல. அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி மூலமா ஈவுத்தொகை, அதாவது சம்பாதிச்சு அவங்க வந்து அவங்களுக்கு போனஸ் மாதிரி ஒரு 1500 ரூபாய், 2000 ரூபாய் அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் வந்து உறுப்பினர் சேர்த்து விட்டேன், எனக்கு நஷ்டமாச்சு அப்படின்னு சொல்றதை விட, நான் பெரிய அமௌண்ட்டை நான் முதலீடு பண்ணியிருக்கேன் சார், இன்னும் சொல்றேன் என் தாலி கொடியை வித்து நான் முதலீடு பண்ணியிருக்கேன், என் மனையை அடகு வச்சு நான் முதலீடு பண்ணியிருக்கேன், என்னுடைய நகையை வந்து பொதுத்துறை வங்கிகள்ல வந்து அடகு வச்சு நான் 2 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன், 4 லட்சம் முதலீடு பண்ணியிருக்கேன், 8 லட்சம் முதலீடு பண்ணிருக்கேன் தாய்மார்கள் சொன்னாங்க, சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறாரு எம்டி சக்தி ஆனந்தன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் நல்லதே சொன்னாரு. நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருந்தாவிட்டாலும் சரி, நான் ஜெயில அரெஸ்ட் ஆகி இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து பட்டுவாடா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தாரு. இந்த நம்பிக்கை நாயகன் இப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கா? கண்டிப்பா ஆச்சரியப்பட அவசியம் இல்ல. கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் இருந்துகிட்டு இருக்காரு, திருப்பூர் பக்கத்துல இருக்கிறதா சொல்லி தெளிவு இருந்திருக்குது. அதன் அடிப்படையில வந்து மக்களே, நீங்க போட்டிருந்த பணத்துக்கு எல்லாம் வந்து ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூஓடபிள்யூ அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, உடனே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 11,60,000 பேர் கரண்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல வந்து ஒரு 50,000 பேர் கூட இன்னும் வந்து இது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரல, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி எல்லாம் பண்ணிருந்தாக்கா நம்ம வந்து கடைசியா வந்து செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அதனால உடனடியா எல்லா மக்களுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, யூஓடபிள்யூ அதிகாரிகள், குற்றப்பிரிவு தடுப்பு போலீஸார்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் மாவட்ட தடுப்பு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. எஸ்பி அலுவலகத்திலிருந்து இந்த செய்தி வந்திருக்குது. இந்த செய்தியை வந்து நம்மளோட போலங்க எவ்வளவோ ஸ்கேம் நடந்திருக்கு அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த மைவி3யோட பிரச்சனையை வந்து முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சருடைய காதுக்கும் போயிடுச்சு. அவர் வந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூப்பிட்டு இந்த பிரச்சனையை வந்து எவ்வளவு சீக்கிரமா தீர்த்து வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் தீர்த்து வைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன். இன்னும் சொல்ல போனாக்கா தேர்தல் ஒரு பக்கம் நமக்கு அடுத்த வருஷம் நமக்கு வந்துகிட்டு இருந்தாலும், தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளம் படைச்ச எல்லாரும் கேட்கிற கேள்வி அதுதான். மைவி3 குடும்பம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு உண்மைதான். இது வந்து சொல்றது கசக்கும், உண்மையிலேயே உண்மை கசக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். அதே சமயத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பணம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஓடபிள்யூ அதிகாரிகள் சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயத்துல யாரெல்லாம் வந்து நீங்கள்கிட்ட வந்து முறையீடு இல்லையோ அவங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்க கையில எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசப்பான ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டி இருக்குது. சோ யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாக்க இந்த கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போவாது. இதுக்கு வந்து தனி நீதிபதி தனி ஒரு டைம்ல தான் வந்து இந்த கேஸை எடுப்பாங்க. ஸ்கேம் வீடியோ ஸ்கேம்
ப்ராப்ளம்னாவே கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி முடிவெடுக்கக்கூடிய ஜட்ஜி கிட்ட தான் இந்த கேஸ் போவோம். அதன் அடிப்படையில கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பணம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னொருக்கு குறிப்பா ஒன்று சொல்லி ராஹத் பஸ் சர்வீஸ் சொல்லியிருந்தேன் பாருங்க, அதோட பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறதா சொல்லிட்டு ஆரம்பிக்க போறதா சொல்லிட்டு நிறைய என்கொயரிகள் வந்துகிட்டு இருக்குது. ஐஎஃப்எஸ் அடுத்ததா எடுக்க போறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி எல்பின் எல்காமுடைய பிரச்சனை, ஐஎஃப்எஸ் உடைய பிரச்சனை, இன்னும் சொல்ல போனாக்கா ஆருத்ராவுடைய பிரச்சனை எல்லாமே விடுபட்டு போகாது. எல்லாம் வந்து நிதி நிலைமை சட்டத்துக்கு உட்பட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. மக்களே பிஎஸ்சிஎல் உட்பட எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா அதே மாதிரி மைவித்திரியோட பணத்தை போட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் சொல்லணும்னு சொன்னாக்கா உண்மை கசக்குங்கிற மாதிரி உடனடியே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம வந்து ஆதரவாகவும் தெரிவிக்கிறோம். நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா ஒரு கம்பெனியை வந்து இயக்க முடியாது, அந்த கம்பெனி நிரந்தரம் மூடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால நல்ல ஒரு லட்சியம் 70 லட்சம் சொல்லி விட்டுருக்கிற அந்த மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தனுக்கு எதிராக நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், எங்க பணம் போனா பரவாயில்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியா இருந்தாலும் சரி மக்களே, உங்கள் பக்கம் தான் தீர்ப்பு இருக்குது. நீங்க செய்யறது தமிழ்நாடு அரசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே சமயத்துல தமிழ்நாடு அரசு என்ன சொல்றதுனாக்கா, உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க புகார் கொடுக்க மாட்டோம், கம்பெனி எப்படியாவது வெளியே வந்துடும் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் தான் இருக்குது. சோ மைவித்திரிக்கு ஆதரவா நம்ம வந்து செயல்பட்டாலும், எம்டி சக்தியானந்தருக்கு ஆதரவா செயல்பட்டாலும் அரசுடைய கண்காணிப்புல இது வந்துடுச்சு. உங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கறது கண்டிப்பா மைவித்திரி கிடையாது, EOW அதிகாரிகள் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையை விளங்கின அடிப்படையில மைவித்திரி எம்டி கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு போக போக நமக்கு தெரிய வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அதே சமயத்துல EOW அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னதுனால என் மேல கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். எப்படியா இருந்தாலும் சரி, உங்க சகோதரன் நான் உண்மையை உறக்க சொல்றதுல டிடி சேனல் நம்பர் 1 இருக்கிறது அப்படிங்கிறத உங்க மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.